சார் வேற ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு மால் வருது. இந்த மால் கெட்டதுனால இதில் ஒரு 4 மரங்கள் இருக்கு. இதில் ஒரு 20 வருஷத்துக்குள்ள மரம், பெரிய பெரிய மரம் இருந்துச்சு. இந்த மரங்கள் வந்து இது மறைக்கும் இது பண்ணிட்டு நைட்டோட நைட்டா வந்து வெட்டுறாங்க இந்த மரத்தை. அப்போ வெட்டும் போது நாங்கள் மறிச்சோம். 11:30 மணிக்கு வெட்டுதாங்க. நாங்கள் மறிச்ச உடனே இதை வெட்டாங்க. ஆர்டர் காப்பியை காட்டணும், எங்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கு, நாங்கள் காலையில காட்டுறோம். ஜெய் வந்து காட்டுவார், ஐவே ஜெய் வந்து காட்டுவாங்கனாப்ல. காட்டிட்டு வெட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் சத்தம் போட்டு அவங்க அனுப்பிட்டோம். நாங்க போனதுக்கு அப்புறம் 2ஆம் மட்டும் வந்து அதை அடியோட வெட்டிட்டாங்க. பச்சை மரத்தை 4 மரத்தையும் வெட்டிட்டாங்க. அப்போ நாங்க விடிய காலில் வந்து ஜெய்க்கு போன் அடிக்கோம். நாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பெட்டிஷன் கொடுக்க போறோம், இந்த மரத்தை யாரு ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டாங்க. வியோவும் தலையாரையும் வர சொல்லிட்டோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு போய் அவங்க மேல கேஸ் எடுக்கன்னு சொல்லி 3 நாளாகி எடுக்கல. இந்த மரத்தை வெட்டின மரங்கள் ஃபுல்லாமே இதோட அந்த பில்டிங் நடக்கிற இடத்துல பின்னால் அள்ளி வச்சிருக்காங்க. அதனால இந்த பச்சை மரத்தை வெட்டினவங்கள இனிவிட்டா அவங்க ஒண்ணு கைது பண்ணணும், இல்லைன்னா இது பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால இந்த மரத்தை காரணம் காட்டுனால சாவரத்துல இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்குள்ள உள்ள 4 மரத்தை இன்னைக்கு 3 மணிக்கு விடிய கால 3 மணிக்கு இதை மறைக்கிறதுக்காண்டி இன்னைக்கு போன மாசத்துக்குள்ளதான் இன்னைக்கு வெட்டுறாங்க. சம்பந்தம் இல்லாம ஒரு ஆர்டர் காப்பியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விடிய கால 3 மணிக்கு பெரிய பெரிய மரத்தை வெட்டிட்டாங்க. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு, திருச்செந்தூர் ரோட்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு விடிய காலையில 3 மணிக்கு அந்த மரத்தை வெட்டுறாங்க. ஏன்னா அதால இது ஒரு பிரச்சனை ஆயிருந்து சொல்லி அதை காட்டி இதை காட்டி இதை வெட்டுறாங்க. இந்த பச்சை மரத்தை வெட்டுறதுக்கு யாரும் ஆர்டர் இல்லாம இதை வெட்டுறதுக்கு இவங்களுக்கு சீக்கிரமா இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது பெரிய அளவுக்கு நாங்க பிரச்சனை பண்ணுவோம்.